நீடிலே இல்லாத ஒரு சிகிச்சையா தான் இருந்தது. தொடர் தும்மல் இருக்கு, இல்ல ட்ரை காஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெளிவடைஞ்ச உடல்நிலைய உள்ள நானும் எவ்வளவோ மருத்துவம் இருந்தோம், நான் ஏன் அக்குபஞ்சர் சூஸ் பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நார்மலா நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். இது போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு தேடல் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு, அதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4th 5th வீக்லயே எனக்கு வந்து சில தொடு சிகிச்சைகள் சொல்லி தர்றாங்க. அந்த பாயிண்ட்ஸை நான் அப்ளை பண்ணும் போதே இமீடியட்டா என் உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுது. நான் ஃபேஸ் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள், அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தொடர் தும்மல் இருக்கு, இல்ல ஒரு காஃப் இருக்கு, ட்ரை காஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரை காஃபுக்கு ஒரு டச்லயே கியூர் ஆகுது அப்படிங்கறத நாங்க உணர்ந்தேன். இது என்னடா இவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு, நம்ம இவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டோம், இவ்வளவு மாத்திரைகளை கடந்து வந்திருக்கோம், எவ்வளவோ வைத்தியங்களை கடந்து வந்திருக்கோம், ஈவன் கை வைத்தியத்தை கூட நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பழங்களை நாடி இருக்கும், கீரைகளை நாடி இருக்கும், பருப்பு வகைகளை, சிறுதானிய வகைகளை நாடி இருக்கும், அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிட்டுருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். பட் எதுலையுமே நமக்கு கியூர் ஆகாத ஒரு விஷயம் திடீர்னு எப்படா ஒரு டச்ல நமக்கு கியூர் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின உடனே அதை சார்ந்த புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க 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 பாத்தீங்க அப்படின்னா என் மனசுல இடியாப்ப சிக்கலா இருந்த நிறைய முடிச்சுகள் அப்படியே அவள ஆரம்பிக்குது. இது என்னோட சிந்தனைய பயங்கரமா தெளிவடைய செய்யுது. இந்த சிந்தனை தெளிவு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஜேர்னிய மிக அழகா வடிவமைக்க ஆரம்பிச்சது. எப்படியோ இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர் தான். ஆக்சுவலி ஆரம்ப காலத்துல கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நீடிலே இல்லாத ஒரு சிகிச்சையா தான் இருந்தது. அதுக்கு பேர் தொடு சிகிச்சைன்னு இப்ப அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இந்த சிகிச்சையை கண்டுபிடிக்கும் போது தொடு சிகிச்சையா மட்டும்தான் இருந்தது. சில நேரங்கள்ல அதை கட்டையால தூண்டுவாங்க, ஏன்னா எதிர்பாலினத்தில் இருக்கிறவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சின்ன சின்ன கட்டைகள், சின்ன சின்ன குச்சிகள் மூலியமா தொடுதல் மூலியமா சிகிச்சை கொடுத்தாங்க. இதே வந்து ஒரு ராஜாவுக்கோ ராணிக்கோ கொடுக்கணும் அப்படின்னா ராணிய வந்து பாக்குறதுக்கு தடைகள் இருந்தது இல்லையா அந்த காலத்துல. அதனால வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 திரை சீலைகளுக்கு அப்பால் அந்த ராணி உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த கை நாடி வர்ற இடத்துல மைன்யூட்டா சில்க் த்ரெட்டை இங்க கட்டினாதான் அதோட வைப்ரேஷன் அங்க கிடைக்குங்கிறதுக்காக அந்த சில்க் த்ரெட்டை கண்டுபிடிச்சு எந்த இடத்துல வைப்ரேஷன் வருமோ அந்த நாடியை பார்க்கணுமோ அங்க அந்த த்ரெட்டை கட்டிட்டு அதோட நுனிய வந்து அந்த வைத்தியரோட கையில இருக்கு. அந்த துடிப்பை வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்க நோய் குணமாகுது அப்படிங்கிறது. இதுதான் லாங் டிஸ்டன்ஸ் கியூரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை தான் நாங்க காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர்ல ஆன்லைன் ட்ரீட்மெண்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 100% கியூர் ஆகிக்கிட்டு இருக்கு ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்லயே அப்படிங்கறது இங்க நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நீங்க நேர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஆன்லைன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே இங்க பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கறத. இதே நாங்க உங்களுக்கே சிகிச்சை கொடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கோம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுல நாங்க தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா சுயசார்பு வாழ்க்கை, சுயசார்பு மருத்துவம். இந்த சுயசார்பு மருத்துவத்தை குடும்பத்துல ஒரு 2 பேர் 3 பேர் கத்துக்கிட்டீங்கனாலே, அதாவது குழந்தைகளும் பெரியவர்களும் கத்துக்கிட்டீங்கனாலே அவங்களுக்கு அவங்களே சிகிச்சை கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத இங்க நான் இன்னொரு ஆணித்தரமா பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இது மூலியமா தான் நான் வந்து முழுமையா குணமடைஞ்சு இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம, உடம்புல எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு பெரிய சிந்தனை ஏற்படும். என்னடா போகணுமே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் நடக்கும். இது எதுவுமே இல்லாம எங்க போகணும்னாலும் எப்ப போகணும்னாலும் இமீடியட்டா கிளம்பி என்னால போக முடியுது. எவ்வளவு வெயிட் வேணாலும் என்னால தூக்க முடியுது. ஒரு வயசான பெரியவரை தூக்குறதுக்கு கூட நிறைய பேர் தயங்கி நின்னாங்க. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மூட்டு வலி இருக்கு, எனக்கு இடுப்பு வலி இருக்கு, நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு பக்கத்துல வந்து தூக்க கூட இல்லை. ஃபைனலா இந்த அக்குபஞ்சர்ல தெளிவடைஞ்ச உடல்நிலைய உள்ள நானும்
என்னுடைய மகனும் மட்டும்தான் அவரை தூக்கி நிறுத்தணும். அந்த வயதானவர் வேற யாரும் கிடையாது, எங்க அப்பா தான். அவரை வந்து கையில தாங்களா அழைச்சிட்டு போய் அவருக்கு தேவையான விஷயங்களை கடைசி காலத்துல செய்தது நாங்க தான் அப்படிங்கிறதையும் மிகவும் சந்தோஷமா இங்க பதிவு செய்யறேன். இதே நான் வந்து இந்த உடல்நிலையோட இல்லாம பழைய உடல்நிலையோட இருந்திருந்தா மத்தவங்க எப்படி தயங்கி அவரை தூக்குனா நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல தயங்கி நின்னாங்களோ அதே தயக்கத்தோட நாங்களும் இருந்திருப்போம். தூக்கி இருந்தா கண்டிப்பா எங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி. உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர், வலசரவாக்கம், சென்னை.